தமிழகத்தின் முதலமைச்சராக சசிகலா எப்போது பொறுப்பேற்பார் என்கிற ஒரு குழப்பமான சூழல் நிலவி வரும் வேளையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து குடியரசுத் தலைவரிடம் முறையிட தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசுத் தலைவரை சந்திப்பதோடு அவர் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கவும் நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே நேற்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் அரசியல் நிலவரங்களை கூர்ந்து கவனித்து வருவதாக தெரிவித்திருந்தார். அதே போல 4வது முறையாகவும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூட அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இது போன்ற ஒரு அரசியல் சூழலில்தான் தற்போது அவர் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி முறையிடுவதற்காக குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவாக நம்மிடம் பேசுவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், திமுக செயல் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறிப்பாக சசிகலா பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் வருகையும் தள்ளி போய் இருக்கிறது. அவர் மும்பை சென்றிருக்கிறார். இந்நிலையில் திமுகவும் தற்பொழுது டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவருடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி, டி.கே. இளங்கோவன் உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக திமுக வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அவரை பார்த்த பிறகு குடியரசுத் தலைவரிடம் அந்த குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை வழங்கிய பிறகு குறிப்பாக அடுத்ததாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடமும் குறிப்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. குறிப்பாக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் சசிகலா முதல்வராக இருக்கும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது. அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு ஒரு வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்புக்கு பிறகு பதவியேற்க வேண்டும். ஏனென்றால் தீர்ப்பு பாதகமாக அமைந்துவிட்டால் மீண்டும் யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் தீர்ப்புக்கு பிறகு இது போன்ற முடிவை எடுக்கலாம் என்று திமுக தகவல்கள் வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இன்று மாலை 7 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் டெல்லி புறப்பட்டு சென்று அங்க முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். கணேஷ், தற்போது ஒரு சசிகலா எப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பது பற்றிய ஒரு குழப்பமான சூழல் நிலவும் இந்த நிலையில ஸ்டாலினுடைய இந்த டெல்லி பயணம் என்பது தமிழக அரசியல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவருடைய பயணத்திட்டம் பற்றி அதிகாரப்பூர்வமாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. திமுக வட்டாரங்கள் முக்கிய தலைவரிடம் பேசும் பொழுது இன்று இரவு டெல்லி செல்கிறார் பிரதமர். குறிப்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக மட்டும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கு நேரம் என்றைக்கு ஏற்கனவே இது போன்ற முக்கிய தலைவர்களுடைய நேரம் கேட்கப்படுவது அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அடிப்படையில் அது குறித்த விவரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகே நமக்கு தெரிய வரும் கணேஷ். ஆனால் நீங்கள் சொன்னது போல அவர் திருச்சியிலும் சரி நேற்று சென்னை விமான நிலையத்திலும் பேட்டி அளிக்கும் போது தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருந்து பல்வேறு குறிப்பாக முன்னாள் ஆலோசகராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அவர்களுடைய அந்த பதவி விலகல் என்பது வரை மர்மமாக இருக்கிறது என்பன உள்ளிட்டவெல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக ஜெயலலிதா வீட்டில் இருப்பவர்களாம் முதலமைச்சர் ஆகுவதற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை எல்லாம் தெரிவித்திருந்தார். ஒரு ஓட்டிற்காக 3 முதல்வர்களை பார்த்த மக்களாக இருக்கிறார்கள் என்ற பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக சொல்லி வந்தார். இந்த அடிப்படையில் அவர் டெல்லி சென்று அடுத்த கட்ட அரசியல் நகர்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே டி.கே. இளங்கோவன் டெல்லியில் தான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் மூலியமாக ஏற்கனவே திமுக எம்பிக்கள் டெல்லியில் இருப்பதால் அவர்கள் மூலியமாக நேரம் பெறப்பட்டு இந்த சந்திப்பு நடைபெறும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவர் எப்பொழுது நேரம் ஒதுக்குகிறாரோ அந்த அடிப்படையில் ஸ்டாலின் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து அதே போல உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் உள்துறை சார்ந்த விஷயங்கள் இது குறிப்பாக நேற்றைக்கு கூட கவர்னர் பாத்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் விசாரித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுகவும் தனது அரசியல் பங்காக அடுத்த கட்ட அரசியல் நகர் குறிப்பாக சட்டப்பேரவையிலே 89 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது கூட பன்னீர்செல்வம் மீதி இருக்கக்கூடிய 4.5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக தொடர வேண்டும். அதே போல துரைமுருகன் பேசும்போது கூட மீதம் இருக்கக்கூடிய காலத்திற்கும்
பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அதற்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டையெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் சசிகலா முதலமைச்சராக எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த ஒரு ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ்.